ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபால இவர் 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அப்படிங்கிறத படித்தோம். இதை பற்றி பல தகவல்கள் இருக்குது, உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு போன ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த தகவல்கள் எல்லாம் ஒன்று திரட்டிட்டேன். நிறைய விஷயம் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கிறது. இவர் என்ன பண்ணார், ஜெர்மனிக்கு போயிட்டு பெர்லின் போயிருக்காரு, பெர்லின்லேருந்து மியூனிக் போயிருக்காரு. மியூனிக்கு பக்கத்துல அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய BMW மிகப்பெரிய ஆட்டோமொபைல் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி, பேசஞ்சர் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் எல்லாம் தயாரிக்கிற கம்பெனி, உலகத்துல மிக பிரபலமான கம்பெனி அது BMW. அந்த கம்பெனியினுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல போய் நான் பார்த்தேன், பலவிதமான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படி இப்படின்லாம் பதிவெல்லாம் போட்டுட்டு சொல்லிட்டு பலவிதமான ஃபோட்டோக்களை எடுத்து போட்டிருக்காரு. காரில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ, அந்த பின்புறத்தில் கார்கள்லாம் இருக்குது, இவர் முன்னாடி நிற்கிறாரு அந்த ஃபோட்டோ, ஒரு பைக் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ, இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கு. இப்போ இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. BMWக்கு 2 இருக்குது. ஒன்று BMW மியூனிக் அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட். இரண்டாவதாக இருக்கக்கூடியது BMW வெல்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளான். இந்த வெல்ட்டில் இருக்கக்கூடியது மோட்டார் சைக்கிள் தயாரிப்பதாக சொல்லப்படுகிறது. அங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொய் பிரச்சாரம் NSUI, நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, காங்கிரஸ்னுடைய மாணவர் அணி, அது அவங்க எல்லாம் பதிவு போட்டாங்க எக்ஸ் தளத்தில். பெரிய பாராட்டு, ராகுல் காந்தி மாதிரி கிடையாது, ஆட்டோமொபைலில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவருடைய சித்தப்பா சஞ்சய் காந்தி எப்படி மாருதியை சுசுகி இந்தியாவுக்கு கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி இவருக்கும் ஆட்டோமொபைலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது இதுன்னு ஏகப்பட்டதுக்கு அடிச்சு. சஞ்சய் காந்தி மாருதி காரை கொண்டு வந்ததுலேயே பலவித ஊழல் இருக்குங்கிற தகவல்கள்லாம் அப்பவே படிச்சிருக்கேன். அவர் இறப்பதற்கு முன்னாடியே படிச்சிருக்கேன் நான். இப்போ அதெல்லாம் சொன்னால் அவரோ இல்லை, அதனால அதை பற்றிலாம் பேசுறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. ஆனால் சில சமயம் இவங்க செஞ்ச ஊழல்லாம் பார்க்கும்போது எல்லா ஊழலையும் எடுத்து பேசணும்னு தான் தோணுது சமயத்தில். ஆக இவரை பிரைஸ் பண்ணுறாங்க, பயங்கரமாக பாராட்டு. ராகுல் காந்தி மாதிரி முடியாது. ஒருத்தர் கூட அவர் பொறுப்பற்ற முறையில பார்லிமெண்ட் முக்கியமா நடந்துகிட்டு இருக்கு 19ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர். இவர் இதை தவிர்த்துட்டு வெளியில எழுந்திரிச்சு ஓடுறாரு, கேள்விகள் மட்டும் கேட்கிறாரு, பதில் காதுல வாங்கறதுக்கு திராணி இல்ல, தைரியம் இல்ல, எந்திரிச்சு ஓடுறாரு. ஓடி போய் எங்க ஓடிட்டாரு, ஜெர்மனிக்கு ஓடி போயிட்டாரு. இதை பத்தி யாரும் அந்த காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை, இந்தி கூட்டணியில இருக்கிறவங்களுக்கும் கவலை இல்லை. எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சு புகழ் பாடுவது, துதி பாடுவதே தான் தொழிலாவே வச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு அரசியல் நிலைமை இந்த நாட்டுல. எதிர்கட்சியில முக்கியமான பார்ட்டி 99 சீட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா அந்த பார்லிமெண்ட்டினுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் என்னத்துக்கு ஆகுறது? எப்ப பார்த்தாலும் கையில ஒரு சின்னதா ஒரு ரெட் நோட் புக் வச்சு அரசியல் அமைப்பு சட்டத்தை நாங்க தான் காப்பாற்ற போறோம். பார்லிமெண்ட்ல முதல்ல உட்காருங்க, கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்றாங்க. ஆளுங்கட்சி பாஜக தரப்புல இருந்து கேள்விக்கு கேட்ட பதில் வாங்கி காதுல வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு செய்யுங்களா? கிடையாது, ஓடி போயிட்டாரு. சரி, அப்படி போறதான் போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க, இந்தியாவை பத்தி என்ன பேசுறீங்க? தரக்குறைவா பேசிட்டு இது வரைக்கும் என்னென்னலாம் பேசிட்டு வந்தாருன்னா, எப்ப பாரு சொல்ல வேண்டியது முக்கியமான செய்தி, இந்தியாவில் ஜனநாயகம், மக்களாட்சி செத்து விட்டது. இப்ப இருக்கிற பாஜக அரசு கொடுமையான அரசு, மக்களாட்சியை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் மேல அவதூறு, எலெக்ஷன் கமிஷனர் மேல அவதூறு, ஓட்டு திருட்டுன்னு ஒரு பரப்புரை, மதம் பல சிறுபான்மையருக்கு உரிமையே கிடையாது, அவங்களுக்கு சுதந்திரமா இல்ல, சீக்கியர்கள் தங்க கையில கடாய் போட்டுக்க முடியாது, கொண்ட வச்சுக்க முடியாது, அவங்க சீக்கிய குருத்வாராவுக்கு போக முடியாது. இப்படி எல்லாமே கேடுகட்டத்தனமா இந்தியாவை இழிவா வெளிநாட்டுல போய் பேச வேண்டியது. அது வரைக்கும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்களா. இப்ப புதுசா இன்னொரு உத்திய கையில எடுத்து, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனில போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பப்ளிக் அட்ரஸ் மாதிரி சொல்லிருக்கு. அந்த இடத்துல இந்தியாவில தொழில் உற்பத்திகள், மோட்டார் பைக்கோ இல்ல காரோ இல்ல மற்ற தொழிற்சாலைகளுடைய உற்பத்தி வெகுவாக குறைந்து விட்டது. இனிமே இந்தியாவினுடைய பொருளாதாரம் அவ்வளவுதான், அவுட்டு. மோடிக்கு திறமையே கிடையாது, ட்ரம்ப் ஹேண்டில் பண்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமோ திறமையோ இல்ல. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டாரிஃப் போட்டு தள்ளிட்டாரு, இந்தியா அதனால படு வீழ்ச்சியில இருக்கு. இப்படி எல்லாம் பேசிட்டு வந்துரு, இதெல்லாம் சொல்லியாச்சு. என்ன வருத்தமான, ஒரு பத்திரிகை ஒரு ஊடகம் கூட இந்த ராகுல் காந்திய ஐயா நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, பாராட்டி பேசுறாங்க. ஜனநாயகத்தை இவருதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லன்னு இங்க சொல்லிட்டு இருக்காரு, வெளிநாட்டுல போய் எப்படி சொல்றாரு எல்லாத்தையும்? அப்ப இவர் வந்த உடனே ஏதாவது அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க? அரெஸ்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் அரெஸ்ட் பண்ணா இவர் திருப்பி இன்னும் தம்பிங் மெஜாரிட்டியில ஜெயிச்சிடணும். ஏன்னா இந்திய மக்களுடைய மனநிலை அந்த மாதிரி தான் இருக்கு.
அரெஸ்ட் பண்ணிட்டா ஏதோ பெரிய தெய்வ கூத்தம் பண்ணிட்ட மாதிரி நினைக்காங்க. குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணான்னு நினைக்க மாட்டேங்கிறாங்களே. பாவம் பாரு, குழந்தை முகம் அப்படிலாம் பேசுறாங்க. பிரியங்கா வாத்ராவை பத்தி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க, அவங்கள போய் குறை சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. மக்களுடைய மனநிலை பாருங்க, எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும் ஒரு பக்கம். இப்ப என்ன முக்கியமான செய்தி வந்திருக்குன்னா, இவர் அந்த கார் ஃபேக்டரியில போய் பார்த்தேன், அங்க வந்து நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி போட்டோலாம் எடுத்து போட்டார்ல, அது கார் ஃபேக்டரியே இல்லையா, அது மியூசியம். BMW-னால அமைக்கப்பட்ட மியூசியம். அந்த மியூசியத்துல அங்க இருக்கிற விண்டேஜ் கார், அதாவது பழைய காலத்துல BMW சரித்திரத்துல எந்தெந்த கார்லாம் இருக்கோ அதுல மிக முக்கியமான கார்கள்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் நின்றுகிட்டு ஒரு போட்டோ எடுத்திருக்காரு. இது எங்க அப்படின்னா BMW மியூனிக் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய கட்டடம்ங்கிறாங்க. மியூனிக்லேயே மிக உயர்ந்த கட்டடம். அந்த இடத்துல போய் இது மாதிரிலாம் செஞ்சிருக்காரு. அப்புறம் வந்து மோட்டார் சைக்கிள், அந்த மோட்டார் சைக்கிள்லயுமே நான் ஃபேக்டரியில போனேன் வந்தேன். அதுவுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோட்டார் சைக்கிள் ஃபேக்டரிலாம் இல்லைங்க, அது வந்து புதுவா லான்ச் பண்றாங்கல்ல, புதுசா அறிமுகப்படுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷோரூம் மாதிரி இருக்கும் BMW-க்கு, ஒரு அதுலயே பக்கத்துல இருக்கும், அங்கதான் போய் எடுத்திருக்காரு. அந்த மோட்டார் சைக்கிள் தான் உட்கார்ந்துருக்காரு. அங்க இருக்கிற BMW ஒரு புதுவான கார்ல உள்ள உட்காந்துக்கிட்டு அது அப்படியே பயங்கரமா ஸ்டேரிங்லாம் பிடிச்சி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அங்க இருக்கிற அவருடைய முகத்துல தெரியக்கூடிய சந்தோஷமும் உடல் மொழியும் என்னன்னா, இவர் வந்து ஒரு இலீட் ஃபேமிலியில வந்தவர், இவருக்கு சொகுசு வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்குன்றதெல்லாம் தெள்ள தெளிவா அதுல இருந்து தெரியுது. ஆக மொத்தம் இவர் எடுத்து போட்ட போட்டோ, அங்க போய் பார்த்தது, இது எல்லாமே தன்னுடைய அடிவருடிகளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக செஞ்சிருக்காங்க. இது எதுக்காக இவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத ஒரு ஹிடன் அஜெண்டாவாக சொல்றாங்க. இவருக்கு முக்கியமா பின்புலத்துல வேற ஏதோ ஒரு மறைமுகமான அஜெண்டா ஒண்ணு இருக்கு. அவர் சுவிட்சர்லாந்து போறதுக்கு போயிருக்காரு. ஜெர்மனி வந்து மேம்போக்கா வெளியில தெரியக்கூடிய மக்களுக்கு தெரிவிக்கப்பட்ட செய்தி. ஆனா அவர் ஜெர்மனிக்கு போகல, சுவிட்சர்லாந்துக்கு போய் பல விதமான தகாத பண பரிவர்த்தனைகள்ல ஈடுபடுறதுக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் போயிருக்காருங்கிற செய்தி வந்திருக்கு. இதெல்லாம் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போட்டோவெல்லாம் பாக்குறாங்கல்ல, எப்படி இருந்தாலும் பல பேர் வந்து ஐரோப்பிய டூர்லாம் போறாங்கல்ல, அவங்கெல்லாம் அதுல வந்து பல பேர் எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த மியூசியத்துக்கு போயிருக்கேன், என் பையன் வந்து நான் வந்து இந்த மோட்டார் சைக்கிள் மேல உட்காந்து என் பையன் போட்டோ எடுத்திருக்கான், அந்த போட்டோ எல்லாமே இருக்கு, நான் பார்த்தாலே நல்லா தெரியுது, நானும் இந்த கார் மியூசியத்துக்கு போயிருக்கேன், கார் மியூசியத்துக்கு வந்து பைசா கொடுத்து போகணும், டிக்கெட் இருக்கு, மோட்டார் சைக்கிள் மியூசியத்துக்கு வந்து ஃப்ரீ, ஒரு சில இடத்துல எல்லாம் ஃப்ரீயா இருக்கு, ஒரு சில இடத்துல நீங்க போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இவர் செஞ்சிருக்காரு. ஆக மொத்தம் இவருடைய போட்டோ இதெல்லாம் கொடுத்து இவருடைய ஃபாலோவர்ஸ் சொல்லக்கூடிய அடிவருடிகள், இவருக்கு துதிபாடுறவங்களுக்கெல்லாம் எதையோ மறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்திய நாட்டிலையும் மக்கள், அப்பாவி மக்களை திசை மாற்றி தன்னுடைய ஹிடன் அஜெண்டாவான சுவிட்சர்லாந்து போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி பல பேர் பல விதமான செய்திகளை போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் கிளியரா சொல்றாங்க, இந்த போட்டோல இருக்கிறது எல்லாமே டுபாக்கூர் அப்படின்னு. ஆனா இந்திய ஊடகங்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க, ராகுல் காந்தி விசிட்ஸ் BMW பிளான்ட்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு போயிருக்காங்க, அங்க போயிருக்கிறதா தான் தகவல். அதோட இல்லாம அங்க என்ன பண்ணிருக்காங்க, BMW-யும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான TVS மோட்டார் சைக்கிள் கம்பெனியும் கூட்டு முயற்சியில 450 cc ஏதோ ஒரு மோட்டார் சைக்கிள் தயாரிக்கிறாங்க, அதை பத்தி அவர் பெருமையா பேசியிருக்காரு. இந்த மாதிரி தகவல்கள்லாம் தான் ஊடகங்கள்ல செய்தியா வந்திருக்கு. ஆனா மியூசியத்துல போட்டோ எடுத்ததோ இல்ல அங்கிருந்த ஒரு சுவிட்சர்லாந்துக்கு போக போறதையோ யாருமே சொல்லல, யாருமே கண்டுக்கல. அந்த தகவல்களை வேற விதமான, சரி யாருமே சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படி சார் தெரியும், நான் சொன்னது ஊடகங்கள் தான் சொல்லலன்னு சொன்னேன் தவிர, ஊடகங்கள் அல்லாத பல பேர் தகவல் போடுவாங்க இல்லையா, அதன் மூலமா தானே நமக்கும் பல தகவல்கள் தெரிய வருது. அந்த தகவல்கள் மூலமாக ஆதாரத்தோட எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் நம்ம நிறைய. இப்ப முக்கியமா இவர் என்ன பண்ணிருக்காரு இந்த தடவை, நான் சொன்ன போது பரப்புரை என்னன்னா, இந்தியாவிற்கு எதிரான முக்கியமான பரப்புரை, இந்தியாவில் தொழில்கள் நசிந்து விட்டன, உற்பத்தி குறைந்து விட்டது, ட்ரம்ப் போட்ட டாரிஃப் கார், மோடி திறமையற்றவர், அவரால் எதையுமே செய்ய முடியல. சரி ஓகே, என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ணணும், வழக்கம் போல நான் சர்ச் பண்ணணும் எல்லாத்தையும். 2013-14 மொத்த ஆட்டோமொபைல் உற்பத்தி, இந்த ஆட்டோமொபைல் உற்பத்தியில வருடத்துக்கு 2013-14 ஆண்டுல எதெல்லாம் இருக்கு, பேசஞ்சர் கார், மோட்டார் சைக்கிள், 3 வீலர் இருக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு, இதெல்லாத்தையும் சேர்த்து 30,87,000 உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல் தேடினா கிடைச்சிடும். இது டேட்டா.
இதே 2024-25 ஆண்டுல அந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த ஆட்டோமொபைல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,16,164 வெஹிக்கிள். இதுல நான் சொன்ன இந்த ஃபிகர் ஒன்லி பேசஞ்சர் கார் மட்டும். மற்றதெல்லாம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி டூ வீலர் இருக்கு, ட்ரக் இருக்கு, பஸ் இருக்கு, டெம்போ இருக்கு, அப்புறம் ஆட்டோ ரிக்ஷா இருக்கு. வெறும் கார் மட்டுமே நான் சொல்றது. அப்ப 30 லட்சத்திலிருந்து 50 லட்சம், கிட்டத்தட்ட 75% உங்களுக்கு அதிகமாயிருக்கு உற்பத்தி. எப்படி சொல்றாரு இவர் உற்பத்தி இந்தியாவில் வீழ்ச்சி அடைந்து விட்டதுன்னு? இவருடைய யூபிஏ ஆண்ட சமயத்துல விட 75% கடந்த 10 ஆண்டுகள்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப நீங்க குறைந்தபட்சம் 10% அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. 7லிருந்து 8% உற்பத்தி அதிகமாகிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. அதை தான் இப்ப இந்த ஜிடிபி குரோத்ல 8.2% இந்தியாவினுடைய வளர்ச்சின்னு சொல்றதுல இருக்கு. ஏன் அவ்வளவு தூரம் எதுக்கு போகணும்? தமிழ்நாட்டினுடைய மாநில வளர்ச்சியே, பொருளாதார வளர்ச்சி, ஜிடிபி, ஸ்டேட் ஜிடிபின்னு சொல்றாங்கல்ல, அதுவே 16% உயர்ந்திருக்கு போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது. அப்ப இங்க இவரே உற்பத்தி எல்லாம் சரியில்லைன்னா அப்ப நேரடியா அவருடைய கூட்டணி கட்சி முதல் மந்திரியான திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே, என்னப்பா இந்த மாதிரி பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து வருது, உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டு வருது, நீ பாட்டுக்கு 16% உயர்ந்திருக்குங்கிற போன இது எல்லாமே பொய்யா அப்படின்னு அவர்கிட்ட நேரடியா கேட்கலாமே. கேட்க மாட்டார். ஏன்னா அவர் தான் நீங்க ஏதோ ஒரு 10 சீட்டு கொடுங்கன்ற கெஞ்சரல் துணியில தானே இருக்காரு. இந்த மாதிரி இவர் செஞ்சுட்டு வந்திருக்காரு. வெளிநாட்டுல போய் இந்தியாவினுடைய மதிப்பை, ஒவ்வொரு தரம் இவர் வெளிநாடு போகும்போதும் மதிப்பை குறைச்சிட்டு வந்திருக்காரு. கோட்டக் பேங்க் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஒரு ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு இந்தியாவினுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு உலகளாவில் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கைப்படி ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, அப்புறம் ஜப்பான், அதுக்கப்புறம் ஜெர்மனி, அதுக்கப்புறம் சவுத் கொரியா, 4 போக 5வது இடத்துல இந்தியா இன்னைக்கு ஆட்டோமொபைல் உற்பத்தியில தலை சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, டேட்டா நெவர் டெல்ஸ் லை அப்படின்னுவாங்க, அது ப்ரூஃப் அப்படின்வாங்க. இது மாதிரி இருக்கும்போது கூட இவர் தைரியமா போய் அடிச்சு விடுறாரு. அது என்ன தெரியுமா? அட்டென்ஷன் சீக்கிங். உங்களுடைய அட்டென்ஷனை வேற இடத்துல திருப்பி விட்டுட்டு தன்னுடைய ஒரிஜினல் அஜெண்டாவை திறம்பட எடுத்து செய்யறதுக்காக ஒரு திசை திருப்பும் முயற்சி தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு மிக முக்கியமான தகவல் இதுல என்னன்னா, அவங்களுடைய மேற்கத்திய நாடுகளுடைய கணக்குப்படி, அதே மாதிரி சவுத் கொரியா, ஜப்பான், கிழக்கத்திய நாடுகள் கூட, அவங்க நம்மள மாதிரி ஃபைனான்சியல் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31 அந்த மாதிரி, ஜனவரி டு டிசம்பர். 2024 ஜனவரி டு டிசம்பர்ல அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் சவுத் கொரியா அவங்களுடைய உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறாங்க. அதாவது அதற்கு முந்தைய ஆண்டு 2023 எவ்வளவு கார் உற்பத்தி செஞ்சாங்களோ அந்த நம்பரை விட 2024 குறைந்த உற்பத்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. உற்பத்தி குறைஞ்சிட்டு, இதுக்கு பல காரணங்கள் இருக்கா. முக்கியமான காரணமா ஒண்ணு சொல்லப்படுவது சைனாவினுடைய கார் எக்கச்சக்கமா இந்த நாடுகள்ல விற்பனை ஆகுது. அது அவங்க ரொம்ப சீப்பா கொடுக்குறாங்க, பெட்டர் குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க, ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதனால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே பெரிய அடி வாங்கியிருக்கு வெளிநாட்டுல, அதாவது மேற்கத்திய நாடுகள்ல அப்படிங்க. ஆனா இந்தியால அந்த மாதிரி ஆகல. இந்தியால ஒரு ஆட்டோமொபைல் உற்பத்திங்கிறது அதிகரிச்சிட்டு வருது. நான் இப்போ 2-3 வீடியோல முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன். ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதை சார்ந்த பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, ஒண்ணு சார், முதல்ல அந்த பாடி, அது அயர்ன் அண்ட் ஸ்டீல், அதை பத்தி. அதுக்கப்புறமா அது உள்ள இருக்கிற அப்ஹோல்ஸ்ட்ரீஸ், அதெல்லாம் பிளாஸ்டிக். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியிலேயே டேஷ்போர்டு இருக்கும், வீல் இருக்கும், அது இருக்கு. அதுக்கப்புறம் டயர், அந்த இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் அந்த காருக்கு பெயிண்ட் அடிக்கணும், அந்த இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். நான் ஒன்லி இந்த பிளே சிஸ்டத்தை மட்டும் சொல்லல, அதுல பலவிதமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கும், அந்த இது. அதுக்கப்புறம் ஆயில் இண்டஸ்ட்ரி. இது எல்லாமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியினுடைய உபரிகள். அதாவது எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆட்டோமொபைல் கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னா, தாங்களே எல்லாத்தையும் மேனுஃபேக்சர், அதை என்ன செய்வாங்கன்னா, பல சின்ன சின்ன கம்பெனிகள் எம்எஸ்எம்இ அப்படிங்கிற அது வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரதையும் பார்க்கலாம். ஆனா ராகுல் காந்தி போய் பல தவறான செய்திகளையும் இந்த நாட்டை பத்தி இழிவாகவும் தான் அங்க பேசிட்டு வந்திருக்காருங்கிறது தெளிவா தெரியுது நமக்கு. இதை தவிர மிக முக்கியமான ஒரு தகாத முறையிலான பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. அது சுவிட்சர்லாந்துல போயிருக்காரு, அதை என்னங்கிறதையும், அதை தவிர
வழக்கம் போல இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய பல வெளிநாட்டு நபர்களை சந்திச்சிருக்காரு அப்படின்னு. அது ரொம்ப லெங்க்தியா இருக்கு. பல பேரை சந்திச்சிருக்காருன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய புஸ்தகம் எழுதலாம். அவ்வளவு தகவல் எனக்கு வந்து படிச்சு படிச்சு ஒரு மாதிரி என்னடா இது அப்படியே நீண்டுகிட்டே போகுதே, எப்ப இதுக்கு முடிவு வருங்கிற மாதிரி படிச்சிருக்காங்க. அதை எப்படி சுருக்கி ஒரு 10 நிமிஷத்துலயோ 15 நிமிஷத்துலயோ சொல்ல போறேன்னு தெரியல. அடுத்த வீடியோல சுவிட்சர்லாந்து போனதை பத்தின தகவல்களை அவங்க கூட ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்த வீடியோல யார் யாரெல்லாம் சந்திச்சாரு வழக்கம் போல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ தயவு செய்து ஏன் ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற கேள்வியை கொஞ்சம் யோசிங்க. இது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம். அவ்வளவு சீக்கிரம்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன், இந்த வீடியோ முழுமையாக பார்க்கவும் பலருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்கள், உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.